ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா ஹேக்கத்தான் 2026 ஈவெண்ட் வந்து வெற்றி ஸ்கொயரில் நடக்குது. இது வந்து யார் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டிஎனும் நெட்சைவுங்கிற கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இப்போ யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் மேம் வராங்க. ஸோ இப்போ நிறைய ஜூரி மெம்பர்ஸும் வராங்க. இந்த காம்படிஷன் வந்து வேலிடேட் பண்ணி மார்க்கெலாம் கொடுத்து எது பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்னு சொல்கிறதுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கு யங்ஸ்டர் வந்து நிறையா ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வந்திருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத போய் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேலையே இருக்க மாட்டேங்குது. நான் இங்க வந்து 1.5 வருஷம் ஆச்சு. பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு செட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி பெரிய தொழில் முனைவோர் தஞ்சாவூர்லன்னா மணிவேல் சாரையும் அவங்க அம்மாவையும் சொல்லலாம். ரைட், பிகாஸ் இது வந்து ஒரு இது கவர்மெண்ட் கட்டின ஒரு பில்டிங். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் டாக்டர் பி கருப்பணன், ப்ராஜெக்ட் லீட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு தஞ்சாவூர் அண்ட் திருச்சி கூட ப்ராஜெக்ட் லீடாக இருக்கேன். நான் இங்கேருந்து 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதே போல் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நம்ம 8 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப் இங்கே நடக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது? ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் முன்னாடி கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாக வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், மைக்ரோ ஸ்மால் மீடியா என்டர்பிரைஸோட டிபார்ட்மெண்ட் இது. ஸோ முக்கியமாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம், இதான் எங்கள் ஆக்சுவலாக சக்ஸஸ் கம்பெனி. இதோட பிராண்ட் நேம் தான் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, பியூர் கவர்மெண்ட் இது ஆக்சுவலாக வந்து. ஸோ மெயினாக இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்காங்க. மாவட்ட தொழில் மையம் ஆல்ரெடி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆப்ரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொழில் முனைவோர் இந்த காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 பொறுத்த வரைக்கும் புத்தாக்க தொழில் முனைவோர், புதிதாக தொழில் தொடங்குவோர், இந்த மாதிரி நிறைய வந்து தொழில் முனைவோர் வந்து புதுசாக உருவாகிட்டு இருக்காங்க இப்போ இந்த கால இண்டஸ்ட்ரி 4.0 பொறுத்த வரைக்கும். ஸோ முக்கியமாக நம்ம ஹானரபிள் சிஎம் ஏம் பார்த்தீங்கன்னா வந்து 2030 வந்து $1 trillion எக்கனாமி வந்து கொண்டு வரதான் முக்கிய நோக்கமாக இருக்குது. இதுக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி மொத்தம் இந்த ஜிடிபி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பேண்டாகணும், எல்லாத்துலேயுமே இனோவேஷன் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இனோவேஷன் வந்து டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு ஐடியா வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு போகிறது, பரிசிஸ்டம் எப்படி கொடுக்குறது, எங்கெல்லாம் அதோட கனெக்ட் இருக்குது. நாங்கள் வந்து அதை எக்கோசிஸ்டம் கனெக்ட் அப்படின்றோம். ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் கனெக்ட், ஸ்டேக் ஹோல்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதுக்குரிய எக்கோசிஸ்டம் எங்கே இருக்குது, யார் யாரெல்லாம் அது பண்ணுறாங்க, எங்கே ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டியூஷன் இருப்பாங்க, கவர்மெண்ட் இருக்காங்க, அதே போல் இன்வெஸ்டர் இருக்காங்க, நிறைய ப்ரீமியம் கம்பெனிஸ் இருப்பாங்க, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, நிறைய தொழில் முனைவர் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க. ரொம்ப காலகட்டமாக 10-20 தலைமை இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து இந்த ஒரு ஐடியா வந்து எடுத்துட்டோம்னா அந்த ஐடியா எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது, அவங்களை எப்படி தொழில் முனைவாக மாற்றுறது, இது எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அவங்க ஐடியா மட்டும் இல்லை, ஐடியா டெவலப் பண்ணுறதுலேருந்து, கம்பெனி டிசிஷன் பண்ணுறதுலேருந்து, ஐபிஆர் பண்ணுறதுலேருந்து, R&D சப்போர்ட்லேருந்து, இன்ஸ்டியூஷன் கனெக்ட்லேருந்து, ஒரு இன்குபேஷன் கனெக்ட்லேருந்து எல்லாமே A to Z ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு தொழில் முனைவர் எப்படி உருவாகுறது, புத்தாக்க தொழில் எப்படி உருவாகுது, எல்லா சப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ மைசெல்ஃப் நிதிஸ்ரீ, மிருதுலா, சுஷிதா. ஸோ நாங்கள் வந்து நிஃப்டம் தஞ்சாவூர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரோம். நாங்கள் இப்போ கரண்ட்டாக வந்து செகண்ட் இயர் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்ருக்கோம். அண்ட் நாங்கள் இந்த ஹேக்கத்தானுக்கு கொண்டு வந்த மாடல் பார்த்திங்கன்னா இட்ஸ் நோ சென்டினல். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேஸ் சென்சார்ஸை வந்து மாடல் கொண்டு வந்திருக்கோம். இது மூலிமா என்னென்னா ஸ்பாயிலேஜ் கேஸ் அது டிடெக்ட் பண்ணும். இப்போ ஒரு ஃபுட்டு ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா நம்ம அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பாயிலேஜில் வந்து அப்பியரன்ஸ் மாறாமல் கேஸ் மட்டும் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் வந்து லோ இன்டென்சிட்டியாக இருக்கிறதால நம்மளால் ஸ்மெல் வச்சு டிடெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கேஸ் சென்சார்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது மூலயமா அந்த கேஸை டிடெக்ட் பண்ணி அது வந்து ஆப்பில் வந்து சொல்லிடும். அப்போ வந்து அவங்க ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸை மாற்றி வச்சு அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்க தடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஓகே. My name is Mahalakshmi and I'm from Trichy College, வந்துட்டு JJ College of Engineering and Technology வந்து வந்திருக்கோம். அண்ட் என் டீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கி ஃப்ரீக்ஸ். இங்கே வந்துட்டு எங்களோட ஐடியா வந்துட்டு இட்ஸ் அபவுட் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் டாக் பெல்ட். அதை ப்ரெசென்ட் பண்ண. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வரீங்க, எந்த காலேஜ், உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாவை பற்றி சொல்லுங்கள். நான் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல்லில் இருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு KS ரங்கசாமி காலேஜில் இன்குபேட்டியாக இருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் என்னென்னா விமென்ஸ் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற நிப்பிள் சோர்னஸ் அண்டு பிரெஸ்ட் என்கரேஜ்மெண்ட், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கு வந்துட்டு அவங்க ட்ராவல்ஸ் போது அண்டு வந்துட்டு எல்லா இடத்துக்கும் கேதர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அவங்களோட சொல்யூஷனை. ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் பேட் மாதிரி எல்லா இடத்துலையும் கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக கொண்டு வர ப்ராஜெக்ட் தான் எங்களோட ப்ராஜெக்ட், பிரெஸ்ட் பேட் ஃபார் உமென்ஸ். ஸோ இதை வந்துட்டு நாங்கள்
எல்லாருக்கும் கொண்டு வரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் வந்துட்டு அவங்களாட்டி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தோம். ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி நேச்சுரலாகவும் அண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் கலக்காமல் செய்கிறோம். அண்ட் வந்துட்டு இது இன்னைக்கு வந்துட்டு நம்ம டெல்டா ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு ஹேக்கத்தான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு நடக்குது. ஸோ அதில் வந்துட்டு எங்களோட ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். ஹாய் சிஸ்டர், எங்கேருந்து வரீங்க? உங்கள் காலேஜ் எந்த காலேஜ்? நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பரிசுத்தம் தஞ்சாவூர் காலேஜ்லேருந்து வரேன். என் பேர் ஜீவிதா. என்னோட டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டானது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லேண்டில் வந்து ஒரு டியூப் மாதிரி பிளேஸ் பண்ணி அதில் வாட்டர் ஃபர்டிலைசர் ரெண்டுமே ஃப்ளோ பண்ணுற மாதிரி, அதுக்கு வந்து சென்சார் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர் டிஸ்பிளே மூலயமா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வேஸ்டேஜ் 40 to 60% வந்து வாட்டர் வேஸ்டேஜ் குறையும். அதே மாதிரி நிறைய லேபர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இதான் என்னோட ப்ராஜெக்ட். இங்கே இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்த இதுக்கு வந்து காம்படிஷனுக்கு வந்திருக்கீங்க. எந்த ஊரில் வந்திருக்கீங்க? இங்கே வந்தனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். கோயம்புத்தூரில் குமரகுரு காலேஜில் படிக்கிறேன். பை அட்டெண்டிங் திஸ் ஹேக்கத்தான் ஐ ஹாவ் ரீச் மெனி நியூ பீப்புள்ஸ் வித் கவர்மெண்ட்டோட சேர்ந்தவங்க நிறைய பேர் என்னால் பார்க்க முடிஞ்சு, அவங்களோட ஐடியாஸ் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணும். இப்போ நான் இவ்வளோ நாள் ப்ராடக்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராடக்டாக எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது, ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ஏபிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்சைட்டிவும் எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ யூஸ்வலாக இங்கே டெல்டாலேருந்து தஞ்சாவூர்லேருந்து வேறு ஊருக்கு காம்படிஷனுக்கு போவாங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு எப்படி அந்த கான்டாக்ட் கிடச்சி எப்படி வந்தீங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க, டெல்டா தஞ்சாவூரில் டெல்டா ஹேக்கத்தான் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்டா அப்படிங்கிறப்ப அக்ரி ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எல்லா மாடியூல்ஸ் அக்ரி, ஹெல்த் கேர், எல்லா மாடியூல்ஸும் இருக்க மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதை வச்சு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே ப்ரோ, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயமா இந்த காம்படிஷனுக்கு வந்தீங்க? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த காம்படிஷன்? நான் சையத், நான் திருச்சியிலேருந்து வரேன். யூஸ்வலி வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோட இஷ்யூஸை தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப்பிங் சிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும், டெல்டா ரீஜனை டெவலப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த ஹேக்கத்தான் வந்து அந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷனை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருந்த பேனல் மெம்பர்ஸாக இருக்கட்டும், சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட இன்சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலி ஃப்ரம் அ டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ்வலி நாங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு விட்டுருவோம். இங்கே வந்து அதை எப்படி ரியல் லைஃப் ப்ராடக்டாக மாற்றுறது, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து பண்ணுறது, எப்படி கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எப்படி அவங்களோட ப்ராடக்ட் கோல்ஸை கவர்மெண்ட் கோல்ஸோட செஞ்சு கம்பைண்டாக பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறது, அதில் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ஜூரி நீங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் மேம். ஸோ நான் தஞ்சாவூர்லேருந்து தான் வரேன். தஞ்சாவூரில் எங்களோட ஸ்டார்ட் அப் பேர் வந்து ஹலோ சென்ட். என் பேர் வந்து கவிதா. ஸோ இங்கே வந்து நான் ஜூரி மெம்பராக வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஐடியாஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நிறையா ஸ்டார்ட் அப் ஹப்பாக இன்னும் கொஞ்சம் பெருசாக தஞ்சாவூர் வந்து டெவலப் ஆகும்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மேம். ஹாய் சார், இந்த ஈவெண்ட்டுக்கு ஜூரி மெம்பராக வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, இந்த ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மாதிரி யங் பீப்புள் வந்து இவ்வளோ நிறைய டேலண்ட் வச்சுக்கிட்டு எப்படி இத்தனை நாள் வந்து வெளியே வராமல் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். பட் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் ஆன்றது இந்த மாதிரி டேலண்ட் வந்து வெளியே வர வச்சுது. சில பேர் வந்து பார்த்து இன்னமும் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஆனாலும் எவ்வளோ அழகாக அவங்க பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்தா இப்போ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட எதுவுமே கம்மி கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அதுதான் ஸ்டார்ட் அப் டிஎன்ன்றது இப்போ பண்ணுறது. ரெண்டாவது வந்து இங்கே வந்து யாருமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோடையோ டேலண்ட்டு இல்லை ப்ராடக்ட்டு ஜட்ஜ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் பார்த்தப்போ
இது இப்படி இருந்தால் இன்னமும் நல்லதுன்னு சொல்கிறாங்க தவிர இது தப்பு அது தப்புன்னு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கலெக்டர் மேடம் கூட இன்றைக்கி வந்தப்போ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க முன்னால் ப்ரெசென்ட் பண்ணார். அந்த அம்மா கூட வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாரு தவிர நீங்கள் வந்து இது சரியாக இல்லைன்னு மட்டும் சொல்லலை, இப்படி பண்ணால் இன்னமும் நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எஜுகேட்டிவ் செஷனாக நடந்தது தவிர ஏதோ ஒரு காம்படிஷன் வச்சு அந்த மாதிரி நடத்தலை. ரெண்டாவது வந்து நார்மலாக வந்து ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அசஸ் பண்ணுறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்ட வந்து 45 மினிட்ஸ் கூட எடுத்தார். ரொம்ப நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க, காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் நல்லா கவர் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் நல்லா கவர் பண்ணிங்க. காலையிலேருந்து கலெக்டர் அம்மா ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன்.